ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான நல்ல லாபத்தை தரக்கூடிய சூப்பரான ஒரு பிஸ்னஸ் டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்களே என்னென்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க, அதாங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஹோட்டல் வைக்கிறதுக்கான முக்கியமான பல விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னா இம்பார்ட்டண்டான 2 விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று வந்து எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் மெயினான விஷயம். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் அப்படி இல்லைனா 1 வருஷம் அப்படின்னா அதுக்கு மேலே கூட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இப்போ நிறைய ஹோட்டல் பிஸ்னஸில் வந்து டாப் லெவலில் இருக்க பிஸ்னஸ் மேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு அடித்தட்டு மட்டத்தில் இருந்து தான் வந்திருப்பாங்க. ஒரு ஹோட்டல் கடையில் சர்வராக, பாத்திரம் கழுவுறவங்களா அந்த மாதிரி இருந்து வந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஏன் அவங்களாம் அந்தளவுக்கு ரீச் ஆனாங்க அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது முக்கியமான விஷயம். அதனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சொந்த அமௌண்ட்டாக இருக்கணுமே தவிர நீங்கள் கடன் வாங்கியோ இல்லை வட்டிக்கு வாங்கியோ இல்லை பார்ட்னர்ஷிப்லேயோ இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து அது இந்த பிஸ்னஸ் இல்லை, எந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே அது வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டில் இருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 5 to 10 lakhs வரைக்கும் கூட ஆகுங்க. நீங்கள் நல்ல டெவலப்பான ஒரு சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 lakhs 30 lakhs கூட ஆகும், நீங்கள் கொடுக்குற இன்டீரியர் ஒர்க்கை பொறுத்து. அதேமாதிரி நீங்கள் ஹோட்டலை வந்து நல்லா ரன் பண்ணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரசம், குழம்பு, ஒரு தோசை ஊற்றுறதுலேருந்து தோசைக்கு மாவு அரைக்கிறதுலேருந்து பிரியாணி வரைக்கும் இதுகளுடைய டேஸ்ட்டு கஸ்டமர் பிடிச்ச விதத்தில் நல்லா செய்ய தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இட்லிக்கு அரிசி எப்படி ஊற வைக்கணும், எந்த டைமில் மாவு புளிக்கும், எந்த பதத்தில் அரைக்கணும், மாவு ஆட்டி எவ்வளோ நேரம் கழித்து தோசை இட்லி செஞ்சால் நல்லாயிருக்கும், எப்போ மாவு கெட்டு போகும், எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அதே மாதிரி ஹோட்டலில் சமைக்கிற எல்லா பொருளும் எப்படி ரெடி பண்ணணும், அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி தான் குழம்பாக இருக்கட்டும், ரசமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது எல்லாமே எப்படி ரெடி பண்ணணும், எப்போ கெட்டு போகணும், அதை எப்படி சேல்ஸ் பண்ணணும், அதை எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அனுபவ ரீதியாக உணர்ந்தும் இருக்கணுங்க. அதே மாதிரி காலையில் நீங்கள் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நைட்டு ஒரு 12, 11, 12 கஸ்டமர் வர்றதை பொறுத்து உங்களுக்கு நேரம் ஆகுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 24 மணி நேரத்தில் நீங்கள் வந்து 24 மணி நேரமே இதே சிந்தனையோடு தான் இருக்கணும். ஆனால் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 15 மணி நேரம்னாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கும்போது மொத்த விலைக்கு வாங்கணும். அதேமாதிரி மொத்த ஹோல்சேல் கடைகள்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹோல்சேல் கடைகள்லேயும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஒரு சில கடைகளில் வந்து விலை கம்மியாகவே இருக்கும், இன்னொரு சில கடைகளில் பார்த்திங்க அப்படின்னா அதே பொருளுடைய விலை அதிகமாக இருக்கும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 4 கடைகள் நிறைய பக்கம் 4 கடைகள்ங்கிறதுக்கு ஒரு 10 ஹோல்சேல் கடைகளாவது போய் பார்த்து ஏறி இறங்கி விசாரிக்கணும். நல்லா எவ்வளோ பொருள் வாங்கினா நீங்கள் விலையை குறைப்பீங்க, நாங்கள் தொடர்ந்து பொருள் வாங்கிக்கிறோம், எங்களுக்கு விலையை நல்லா கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கும் ஒரு ஹோல்சேல் கடை ரொம்ப கம்மியான விலை கூட கொடுக்கலாம். ஆனால் அதுக்கான டிரான்ஸ்போர்ட் செலவு அதையும் பார்த்து தான் நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வரலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் முடிவு எடுக்கணுங்க. அதே மாதிரி ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண மினிமம் ஒரு 7 பேராவது தேவைப்படுவாங்க. மினிமம் தான் சொல்கிறேன், ஆனால் இதுக்கு மேலேயே ஆட்கள் தேவைப்படுவாங்க. நீங்கள் ரொம்ப சின்ன அளவில் பண்ணும்போது ஒரு 7 பேராவது தேவைப்படுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கல் மாஸ்டர் ஒருத்தர் தேவைப்படுவார். அதுக்கப்புறம் இந்த கல் மாஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா தோசை, இட்லி, அதாவது கல்லில் மட்டும் வேலை செய்வார். அதாவது தோசை, ஆம்லேட், சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறது கல் மாஸ்டர். சமையல் மாஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா தோசைக்கு குருமாலேருந்து சட்னி, சாம்பார், மதியம் வைக்கிற அந்த குழம்பு, மீன் குழம்பாகட்டும், நான்வெஜ் ஆகட்டும், இது எல்லாமே செய்கிறது வந்து சமையல் மாஸ்டராக இருப்பாங்கங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்துக்கும் கூட வந்து அவர் கேட்குற திங்ஸ் எல்லாமே கட் பண்ணி கொடுக்க, வெட்டி கொடுக்க, இதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பர் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. அதேமாதிரி சர்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டேபிளுக்கு ஒரு சர்வர் வச்சுக்கலாம். ரொம்ப க்ரௌடு அதிகமாக வருது அப்படிங்கிறப்ப நீங்கள் 2 டேபிள் கூட ஒரு சர்வர் வைக்கலாம், இல்லை 1 டேபிள் கூட ஒரு சர்வர் அந்த மாதிரி கூட வைக்கலாம். நீங்கள் கடை ஓடுறதை பொறுத்து அந்த மாதிரி நீங்கள் ஆள் போட்டுக்கணுங்க. அதே பாத்திரம் கழுவ வந்து ஒருத்தர் வேணும். கவுண்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் இருக்கணும். அது கண்டிப்பாக நீங்களாக தான் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ வந்து ஹோட்டலில் வந்து நம்ம இவ்வளோ பொருள் வச்சுருக்கோம், இது வந்து இத்தனை நாள் சமைக்கலாம், அதேமாதிரி இவ்வளோ பருப்பு இருக்குது, இவ்வளோ சாம்பார் வைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எவ்வளோ பொருள் இருக்குது, எவ்வளோ வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா மைண்ட்யூட்டாக அதெல்லாம் வாட்ச் பண்ணணும். ஹோட்டலில் இது வந்து ரொம்ப முக்கியமானது.
அதேமாரி ஹோட்டலில் அந்த ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அக்கறையோடு நடந்துக்கணுங்க. ரொம்ப அவங்க மேலே பாசத்தை காமிக்காட்டி கூட ஒரு அக்கறையாக அவங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் அக்கறையோட பார்த்துக்கணும். அவங்க இருக்கிற ரூமில் இருந்து அவங்களுக்கு கொடுக்குற அந்த பாத்ரூம்லேருந்து எல்லாமே வந்து பெஸ்ட்டாக உங்களால் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணுங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஹோட்டலில் உற்பத்தி பண்ணுற அந்த ஃபுட்டோட சமைக்கிற அந்த ஃபுட்டோட டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட தான் இருக்குது. என்னதான் உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு ஐடியா கொடுக்கலாம், அங்கே போய் பார்க்கலாம். இதை இப்படி செய்கிற சாம்பார் இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணுன்னு நீங்கள் சொல்லலாம். நீங்களே இப்போ போய் செய்ய போகிறதில்ல, அந்த ஒர்க்கர்ஸ் தான் செய்ய போகிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க மேலே நீங்கள் ஒரு அக்கறையோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த வேலையை ரசித்து பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு செய்ய மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க நல்லாவே சமைப்பாங்க, உங்களுக்கும் நல்லா பிஸ்னஸ் ரன் ஆகும். அதே மாதிரி உணவுகள் அப்படிங்கிறப்ப வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். மற்ற பிஸ்னஸாக இருந்தால் கூட நீங்கள் மளிகை கடையாக இருந்தால் கூட 1 மாதம் 2 மாதம் கூட வச்சு கூட நீங்கள் சமாளிக்கலாம் ஒரு பொருளை வாங்கினா. ஆனால் ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி செய்கிறத அன்றைக்கி சேல்ஸ் பண்ணி ஆகணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து நல்ல ஒரு க்ரௌடான கூட்டமான இடமா பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். அதேமாதிரி உங்கள் ஹோட்டல் உணவுகள் வந்து டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு டைம் சாப்பிட்டாங்கன்னா வேறு ஹோட்டலை தேடி அவங்க போகக்கூடாது. அதேமாதிரி விலையும் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதேமாதிரி உணவுகள் சுமையாக இருக்குது அப்படின்னா ஒருத்தர் 2 பேர்கிட்ட சொல்லுவாங்க, 2 பேர் 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்கள் பிஸ்னஸ் வந்து டாப் லெவலுக்கு போகுங்க. அதே மாதிரி சாப்பாடு நீங்கள் போய் ஒரு கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க, ஒரு வெயிட்டர் கொண்டு போய் சாப்பாடை கொடுக்குறாரு சர்வர். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடை பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சாப்பாடு வந்து டெக்கரேட்டாக இருக்கணும் ஓரளவுக்கு. அதே மாதிரி வந்து அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுட்டா கூட அந்த சாப்பாடு நீங்கள் கொடுக்கறது வந்து அவங்க வயிறு ரொம்புற மாதிரி அதிகமாக சாப்பாடை பார்த்தோன்னே மனசு வயிறு நிறையிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கணுங்க. அதேமாதிரி பில்லை பார்த்தோன்னே என்னடா இது இவ்வளோ கம்மியாக தானே, இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டோமே, இந்த அளவுக்கு அதிகமாக இருந்ததே, பில்லு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல இந்த ஹோட்டலில் அப்படின்னு நம்மளை போகும்போது வாழ்த்திட்டு போகிற அளவுக்கு நீங்கள் பில் கொடுக்கணுங்க. அதேமாதிரி விலை பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கணும், கம்மியாக இருக்கணும். அதேமாதிரி உங்களுக்கு லாபமும் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கணும். என்னதான் கஸ்டமருடைய ஒரு மன திருப்தி முக்கியம் அப்படிங்கிறது இருந்தாலுமே உங்களுக்கு அதில் 5 ரூபானாவது லாபம் கிடைக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு சின்னதாக தோராயமாக ஒரு கணக்கு ஒன்று பார்க்கலாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 100 இட்லி சேல்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் மினிமமாக சொல்கிறேன். ஒரு நல்ல டெவலப்பான ஒரு சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா 100லாம் ஓடாது, அதிக அளவில் எக்கச்சக்கமாக ஓடும். அதுவே வந்து ஒரு நாளைக்கு 100 இட்லி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க. ஒரு இட்லி 30 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 30 ரூபா, சில இடங்களில் 10 ரூபாய்க்கு கூட விற்கிது, இன்னும் கூட 5 ரூபாய் இட்லி கூட விற்கிது. நான் சொல்கிறது வந்து சிட்டியில். அப்படிங்கிறப்போ 30 ரூபாய் இருக்கும் மினிமம். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3000 ரூபா. அப்போ ஒரு மாதத்துக்கு 90,000 ரூபா. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸ் கூலி, கரண்ட் பில்லு, ரூம் ரெண்ட்டு, மளிகை பொருள், டிரான்ஸ்போர்ட் செலவு, இது எல்லாத்தையும் போக பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ரூபா வரும். ஒரு இட்லிக்கே வந்து 30,000 ரூபா கிடைக்கிது அப்படிங்கிறப்ப நீங்கள் இன்னும் தோசை, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணி சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்குங்க. இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு தாங்க நீங்கள் பண்ணணும். ஏன்னா இது மற்ற பிஸ்னஸ் மாதிரி கிடையாது. நீங்கள் மதியம் செஞ்சிங்கன்னா காலைல செஞ்சிங்கன்னா நைட்டு கெட்டு போயிடும். அதுக்குள்ளே சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கணும். அந்த உணவு சார்ந்த நுணுக்கங்கள் தெரியணும். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓரளவுக்கு. எல்லாமே ஹோட்டல் பிஸ்னஸை பற்றி அப் டு பாட்டம் உங்களுக்கு எல்லாமே தெரியணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.